டெய்லி என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? அப்லோட் பண்ணுங்கக்கா. ஒரு ஃபுல் டேவோட பிளேட்டிங் எப்படி இருக்கும்? என்னெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. 2 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ்லயுமே சொல்லியிருந்தேன். இந்த ஒயிட் சன்னா யூஸ் பண்ணி, கொத்தவரங்காய் யூஸ் பண்ணி ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். இதுவும் டயட் மெனுல வரும். வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ்ல நெறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கேட்டவங்களுக்காக இந்த ரெசிபி இத 2 மெத்தட்ல செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு ஓவர் நைட் ஒயிட் சன்னாவ ஊற வச்சுருங்க. ஒயிட் சன்னா உப்பு போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கொத்தவரங்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு திருப்பி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மொத்தம் 4 விசில் விட்டால் போதும். அப்படி இல்லைனா கொத்தவரங்காய் தனியாகவும் வேக வச்சுக்கலாம், சுண்டலை தனியாகவும் வேக வச்சுக்கலாம். ஆப்ஷன் உங்களோட தான். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் இதை மட்டும் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி அதையும் கூடவே வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டல் இருக்குது பார்த்திங்களா, அந்த சுண்டல் கொத்தவரங்காய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சுண்டல் கொத்தவரங்காய் வேக வச்ச அந்த தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மீதி தண்ணியை ரசத்துக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வைங்க. இப்போ நம்ம குக்கர் தண்ணி ஊற்றணும் இல்லைங்க, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக சுண்டிடும். சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்சியில் பொடி பண்ணதை வந்து ட்ரையாக தான் பண்ணணும். ஸோ அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் பார்த்திங்களா, வேணும்னா நான் டயட் அப்படிங்கிறதுனால இதில் வேர்க்கடலை ஆட் பண்ணல. டயட் இல்லை அப்படிங்கிறவங்க இதில் நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்க, அப்போவே நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்து போட்டு ஆட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி மத்தியானம் அதாவது இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு நான் வெறும் சன்னா, தயிர், ரைஸு இது மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். காலையிலேயே முட்டை எடுத்துட்டேன் நான். ஸோ நைட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சுண்டலை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு மாதுளம்பழமோ இல்லை ஆரஞ்சோ சாப்பிட்டு நான் படுத்துருவேன். அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருக்கேன். பேலன்ஸ் இந்த சுண்டல் வேக வச்ச அந்த தண்ணி, கொத்தவரங்காய் வேக வச்ச தண்ணி இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி ரசம் வச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி மத்தியானம் என்னோடய பிளேட் வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன், நிறையவே காய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன். காலையிலேயே பார்த்திங்கன்னா நான் ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேன். ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றது கிடையாது. அன்றைக்கி எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மிட் பிரேக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயுமே நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதனால் மத்தியானம் வந்து லைட்டாக எடுத்துட்டேன். ஒரு ஃபுல் டே பிளேட்டிங் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் போடுறேன்.